வணக்கம். கதை கதையாம் குழுவிலிருந்து சரிதா ஜோ. எழுத்தாளர் இந்திரா பார்த்தசாரதி அவர்களின் கதைகளிலிருந்து ஒரு கதை, கருகத் திருவுளமோ என்ற கதை. தேஷ்பாண்டேவோட முகத்தில் கோபம் ரொம்ப செவந்திருந்தது. என்ன செய்யறதுனே அவருக்கு தெரியல. ரொம்ப செயலற்று போன நிலையில் இருந்தார். விமானத்தில் கொண்டு வந்து கொடுத்த செய்தித்தாளை படித்து காலுக்கடியில் தூக்கி போடுறாரு. அப்போது சார் தயவு செஞ்சு அப்படின்னு ஒரு குரல் கேட்டுது. அப்போது விமானத்தாதி புன்னகையோடு நின்றுட்டு இருந்தாங்க. ஓ மன்னிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பத்திரிக்கை கீழே குனிஞ்சு எடுத்து கொடுக்குறாரு. அவர் ஒரு முக்கியமான பிரயாணி. 17 வருஷங்களுக்கு முன்னாடி லிஸ்பனிலிருந்து விடுதலையாகி நம்ம நாட்டுக்கு வராரு. அவரை வரவேற்கிறதுக்காக டெல்லியில் மந்திரிங்க காத்துக்கிட்டு இருந்தாங்க. இந்த விவரங்களெல்லாம் விமானத்தாதிக்கு தெரியும். செய்தித்தாளை படிக்கிறதுக்கு முன்னால் சுமூகமாக எல்லாரோடையும் சிரித்து பேசிகிட்டு இருந்தவருக்கு திடீர்னு கோபம் வர என்ன காரணம் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு புரியவே இல்லை. அவர் பக்கத்தில் உட்கார்ந்திருந்த ஒரு இளைஞன் அப்படியே அவரை ஏறிட்டு பார்க்குறாரு. அவரும் ஒரு இந்தியர் தான். அமெரிக்காவில் 3 வருஷங்களுக்கு மேலாகவும் மேற்கு ஜெர்மனியில் 1 வருஷமும் இருந்துட்டு நம்ம இந்தியாவுக்கு திரும்பிட்டு இருந்த ஒரு இளைஞன். ஏதாவது உங்களுக்கு வேணுமா அப்படின்னு சொல்லி அந்த இளைஞன் கேட்குறாரு. அவர் பதில் எதுவும் சொல்ல, சும்மா புன்னகையை மட்டும் செஞ்சு திரும்பிடுறாரு. மன்னிக்கவும், நீங்கள் தானே மிஸ்டர் தேஷ்பாண்டே? உங்களுக்கு பக்கத்தில் உட்கார பாக்கியம் கிடைச்சதை குறித்து நான் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன் அப்படின்னு அந்த இளைஞர் சொல்லும்போது அவர் மெதுவாக தலையசைச்சு நீங்கள் அப்படின்னு கேட்குறாரு. என்னோடய பேர் திலீப் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவரை பார்க்குறாரு. ஓ என்னவா இருக்குன்னு கேட்குறீங்களா? மேல்நாடில் பயிற்சி பெற்ற எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர்னா நீங்கள் உங்கள் எதிர்காலத்தை தேடிக்கிட்டு பாரதம் போகிறீங்க. நான் என்னோடய கடந்த காலத்தை தேடி பார்க்குறதுக்காக போகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு தேஷ்பாண்டே. நல்லா சொன்னீங்க. நான் இத்தனை வருஷமாக வெளிநாடுகளில் கற்ற கல்வியை என்னோடய தாய்நாட்டுக்கு பயன்படுறதுக்காக முயற்சி செஞ்சு அங்கே போய் அங்கே இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரியான விஷயங்களை கற்றுக் கொடுக்கணும்னு போகிறேன். நிகழ்கால இன்பத்தை நாடாமல் நாட்டு சுதந்திரத்துக்காக போராடிய உங்களுடைய பரம்பரை தான் எங்களுக்கு இந்த வாய்ப்பை தந்திருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. தேஷ்பாண்டேவோட மனம் நெகிழ்ந்து போகுது. அவர் ஜன்னல் வழியாக பார்க்குறாரு. கீழே விண்மேகங்கள் அப்படியே குவிஞ்சு அப்படியே பரண்டுட்டு இருக்கிற மாதிரி இருக்கிறது. பாரத பத்திரிகைகளில் அவர் படித்த செய்தி நினைவுக்கு வந்துச்சு. கல்கத்தாவில் பஸ்களும் பள்ளிக்கூடங்களும் எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. காந்தி சிலைகள் உடைக்கப்பட்டன. பீகாரில் துப்பாக்கி சூடு. தமிழ்நாட்டுக்கு தனிக்கொடி வேண்டும். பஞ்சாப் சட்டசபையில் 7வது தடவையாக கட்சி மாறி மந்திரி சபையை கவிழ்த்தார் அப்படின்னு சொல்லி வந்திருந்தது. அதுபோக ஆயிரக்கணக்கான பொறியியல் மருத்துவ பட்டதாரிகள் வேலை இல்லாமல் இருக்கிறார்கள். அரசாங்கம் என்ன செய்கிறது? சட்டசபையில் கேள்வி. நிலப்பரி இயக்கத்தை தொடர்ந்து வீடுபரி இயக்கம், தொழில்பரி இயக்கம் என்று தொடர்ந்து நடக்க இருக்கின்றன. இதுதான் காந்தி கண்ட கனவு சுதந்திரமா? இதற்காகத்தான் பகத்சிங் தூக்கில் தொங்கினானா? பாரதம் எங்க போயிட்டு இருக்குது? தியாகம் வீண்டானா? லிஸ்பன்ல இருந்த 17 வருஷமும் இந்தியாவில் என்ன நடக்குதுன்னே அவருக்கு தெரியாமல் இருந்துச்சு. போர்ச்சுகல் அரசாங்கம் செய்த இருட்டடைப்பு காரணமாக அவர் தாய்நாட்டை பற்றி ஒரு தகவலும் தெரியாமல் இருந்துச்சு. இப்போது இந்த பத்திரிகைகள் படித்ததப்போ தான் போர்ச்சுகல் சர்க்கார் நமக்கு நல்லது தான் செஞ்சுருக்குது அப்படின்னு அவர் நினைக்கிறாரு. உங்களை வரவேற்க பாரதம் திருவிழா கோலம் பூண்டு இருக்கிறது அப்படின்னு நீங்கள் பத்திரிகையில் படிச்சிங்களா அப்படின்னு திலீப் கேட்குறாரு. பஸ்களை கொளுத்துறதும் காந்தி சிலையை உடைக்கிறதும் திருவிழா கோலம்னு எனக்கு தெரியாது அப்படின்னு அவர் சொல்கிறாரு. ஓ அதனால தான் செய்தித்தாளை கோபத்தோட காலுக்கடியில் போட்டிங்களா அப்படின்னு அவர் சொல்கிறாரு. இத்தகைய நாட்டில் உனக்கு எதிர்காலம் இருக்குன்னு நம்புறையா அப்படின்னு தேஷ்பாண்டே திலீப்பை பார்த்து. திலீப் கொஞ்ச நேரம் பேசாமல் இருக்கிறாரு. பாரத கனரக தொழில் அமைச்சர் தான் போன மாதம் தெற்கு ஜெர்மனிக்கு வந்தப்போ என்னை சந்தித்து நம்ம நாட்டுக்கு வந்துரு அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாரு அப்படின்னு சொல்கிறாரு திலீப். உன்னோட நம்பிக்கை வீண் போகாமல் இருக்க என்னோட ஆசீர்வாதங்கள் அப்படின்னு சொல்கிறாரு தேஷ்பாண்டே. அவர் கண்களில் தூக்க கலக்கத்தை பார்த்தோன்னே சரி நீங்கள் ரொம்ப டயர்டாக இருப்பீங்க போல இருக்குது, தூங்குங்க அப்படின்னு சொல்லும்போது அவர் அப்படியே கண்களை மூடுறாரு. நம்புறதுக்கு முன்னாடி மேல்நாட்டு அறிஞர்கள் பாரதத்தின் ஆன்மீக பரம்பரையை குறிப்பிட்டு உலகத்திற்கே பாரதம் வழிகாட்டியாக இருக்க போகுதுன்னாங்க. விவேகானந்தர் கண்ட கனவு இதுதான். ஆனால் எங்கே தவறு நடந்தது? யார் காரணம்? இப்படி சிந்திச்சுக்கிட்டே தேஷ்பாண்டே உறக்கத்துக்கு போயிட்டாரு. திடீர்னு விழிப்பு வந்துச்சு. தேஷ்பாண்டேவுக்கு பாரத மண்ணில் இறங்கிக்கிட்டு இருக்கிறது தெரிஞ்சுது. தாய்நாட்டில் காலடி எடுத்து வைக்க போகும் அந்த தருணம் மனசு முழுசும் உற்சாகத்தில் துள்ளியது. விமானம் நின்றுச்சு. அவரை வரவேற்க நிறைய அரசியல் தலைவர்களும் கட்சி தலைவர்களும் மந்திரிகளும் விமான நிலையத்திற்கு வந்துட்டே இருந்தாங்க. ஒன்று கூட அறிமுகமான முகமாக அவருக்கு தெரியல. விடுதலைக்கு போராடின முகமெல்லாம் தெரியல. அவங்களாம் எங்கே அப்படின்னு யோசிக்கிறாரு. மந்திரிகள் பூதாகரமான உடம்போட வந்தது அவருக்கு எரிச்சலை கொடுத்தது. செல்வத்தின் வளர்ச்சியா அல்லது வறுமையின் வீக்கமா அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாரு.
தேஷ்பாண்டே ஜிந்தேபாத், தேஷ்பாண்டே ஜிந்தாபாத் அப்படின்னு சொல்லி அவருக்கு காத்திருந்த மக்கள் கோஷம் போட்டாங்க. ஜிந்தாபாத்தா ஜிந்தேபாத்தா ஒன்றும் தெரியலையே அப்படின்னு அவர் மனசுக்குள்ள நினைக்கிறார். ஒவ்வொரு கட்சி தலைவரும் அந்தந்த கட்சியின் சார்பாக அவருக்கு மாலை அணிவிச்சாங்க. இந்த மாதிரியான செயற்கை சூழல் அவருக்கு ரொம்ப பிடிக்கல. அவரோட கழுத்தில் தொங்கின மாலையின் கணத்தை விட மனசு ரொம்ப கனமாக உணர்ந்தார். பத்திரிகை நிருபர்கள் சராமரியமாக கேள்வி கேட்குறாங்க. மின்னல் போல தோன்றி தோன்றி மறையும் கேமரா ஒளிகள் பளிச்சு பளிச்சு பளிச்சுன்னு. கண்ணை குருடாக்குற அளவுக்கு வெளிச்சம், காதை செவிடாக்குற அளவுக்கு ஆரவாரம். 17 ஆண்டுகள் கழித்து தாய்நாடு திரும்பி இருக்கும் என்ற தம்முடைய பிரத்யேகமான தனிப்பட்ட சந்தோஷத்தை அவரால் அனுபவிக்கவே முடியல. இவரை எதிர்பார்த்த பாரதம் அது அல்ல அப்படின்னு அவர் நினைக்கிறாரு. இவங்களுக்கு என்ன தெரியும், என்னோட மகிழ்ச்சியை பற்றி என்ன தெரியும்? 17 ஆண்டு இடைவெளிக்கு பின்னாடி ஒவ்வொரு நிமிஷத்தையும் ஒரு யுகமாக கழித்த பின்னாடி நாட்டுக்கு வந்திருக்கிற எப்பேற்பட்ட இன்பம் இவங்களுக்கு என்ன தெரியும்? இந்த நாட்டில் இக்கால அரசியல் தலைவர்கள்லாம் எக்கேடாவது கெட்டு போகட்டும், இப்போது நாம் அனுபவிக்கிற சுகமே ரொம்ப சத்தியம். இந்த கணத்துக்காகத்தான் இத்தனை நாள் இருந்து இங்கே வந்திருக்கிறனும், இந்த கணத்தை நான் அனுபவிக்கணும். போர்ச்சுகல்லே நீ வாழ்க அப்படின்னு வாயில் முணுமுணுத்தாரு. கோவாவோட விடுதலைக்கு போராடி 1953 கைது செய்யப்பட்டு பெண் சிறையில் அழைக்கப்பட்ட தேஷ்பாண்டே இன்னைக்கு பாரதத்துக்கு வருகை தந்திருக்கிறாரு. அவரை வரவேற்கிறதுக்கு ரொம்ப பெரும்பேரணை பெற்றோம் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய சத்தம் போட்டு கத்தி பேசுகிறாங்க. தேஷ்பாண்டே ரொம்ப வியப்படைகிறார் இப்படியெல்லாம் சத்தம் போட்டு பேசினதை பார்த்து அப்படின்னு அவங்க நினச்சிக்கிறாங்க. ஆனால் அவர் எதுவுமே நினைக்கல. அவர் அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கிறார். அவரை தேஷ்பாண்டே நம்மோட பழம்பெரும் தலைவர்களில் ஒருத்தர், ஜனநாயக சோசியலிசத்தில் நம்பிக்கை இருக்கிறவர். இவர் 17 வருஷங்களுக்கு பிறகு நம்மளோட நாட்டுக்கு வந்திருக்கிறார். நம்ம நாட்டோட பொருளாதார வளர்ச்சியும் தொழில் முன்னேற்றமும் அவரை சந்தோஷத்தில் ஆழ்த்துங்கிறது சந்தேகமே இல்லை. இப்படியெல்லாம் பேசிக்கிட்டே போகிறாங்க. அப்போ அவருக்கு தம்மோட பிரயாணம் செஞ்ச அந்த திலீபனோட நினைவு வந்துச்சு. சுற்றி முற்றி பார்க்குறாரு, அவரை காணலை. பொய்யே நிறைஞ்ச இந்த இடத்துல அவருக்கு நீ இருக்கவே பிடிக்கல. ஆமாம், அந்த துடிப்பான இளைஞனுக்கு இங்கே என்ன வேலை? எனக்கு தான் வயதாயிருச்சு, கனவுகளை தேடிக்கிட்டு நானும் ஏமாந்தாலும் பரவாயில்ல. ஆனால் நம்பிக்கையும் சிந்தனையிலையும் அப்படியே ஒளிபூத்த கண்களோட வந்திருக்கும் அந்த இளைஞனை இந்த நாடு ஏமாற்றக்கூடாது. ஆனால் அதை நிச்சயமாக சொல்ல முடியுமா? என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு அவர் யோசிக்கிறாரு. மந்திரி பேசி முடிச்சிட்டாரு. ஆமாம், ஒரு பெரும் கூட்டம் ஏற்பாடு செஞ்சுருந்தாங்க. அந்த கூட்டத்தில் தான் மந்திரி தேஷ்பாண்டே முன்னாடி இவ்வளோ பேசினார். அடுத்தது தேஷ்பாண்டே பேசுவார் அப்படின்னு சொல்லும்போது அவர் பேச மாட்டேன்னு சொல்லிடுறாரு. இது என்ன பைத்தியகாரத்தனமாக இருக்குது, பேசித்தானே ஆகணும், ஜனங்கள் ஆவலோடு உங்கள் குரலுக்காக காத்துட்ருக்குறாங்க அப்படின்னு சொல்லி எல்லாரும் சொல்கிறாங்க. ஆனால் அவர் ஒரு நிமிஷம் கூட பேச மாட்டேன் அப்படின்னு சொல்கிறார். இவ்வளோ வருஷங்கள் சிறையில் இருந்தால் கூட உடல்நலம் கெட்டு பலவீனப்பட்டிருப்பீங்க, அதனால் உங்களை ரொம்ப நல்லா கவனிச்சுக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மேடையிலேருந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. அவருக்கான ஒரு பெரிய ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. அவர் அது வேண்டான்னு சொல்கிறாரு. இல்லை உங்களை நான் நல்லா கவனிச்சுக்கணும், இவ்வளோ வருஷம் சிறையில் இருந்தீங்க அப்படின்னு திரும்பவும் சொல்லும்போது, சிறையில் நல்லா தானே இருந்தேன், இங்கே வந்தால் மட்டும் என்ன ஆயிரும், என் உடம்பை நான் பார்த்துக்குவேன் அப்படின்னு சொல்கிறாரு. இல்லை அப்படின்னு சொல்லும்போது திரும்பவும் தேஷ்பாண்டே ஜிந்தாபாத், தேஷ்பாண்டே ஜிந்தாபாத் அப்படின்னு சொல்லி நூற்றுக்கணக்கான மக்கள் சத்தம் போட ஆரம்பித்தாங்க. இவ்வளோ போலீஸ்காரங்க எதுக்காக வந்திருக்காங்க அப்படின்னு கேட்குறாரு. கூட்டத்தை சமாளிக்கத்தான். கூட்டத்தை சமாளிக்கவா? இல்லை உங்களுக்கு பாதுகாப்புக்கா? எல்லாத்துக்கும் தான் அப்படின்னு சொல்லி அவர் சிரிக்கிறாரு. தேஷ்பாண்டே கேட்ட கேள்விக்கு யார்? மந்திரி தான். 23 வருஷங்களுக்கு முன்னாடி ஒரு மனிதர் இந்த நாட்டில் இருந்தார். அவர் ராமராஜ்யம் அடிக்கடி சொல்கிறதுண்டு அப்படின்னு சொல்லி தேஷ்பாண்டே சொல்கிறாரு. அப்படி சொன்னவருக்கு போதிய பாதுகாப்பு இருந்திருந்தா இன்று அவர் நம்ம கூட இருந்திருப்பார் இல்லையா அப்படிங்கிறாரு ஒரு மந்திரி. இல்லாமல் போனது அவருக்கும் நல்லது, நமக்கு நல்லது அப்படின்னு சொல்கிறாரு. ஏன் அப்படி சொல்கிறீங்க? இந்த இம்பாலா கார் உங்களுக்கு தானே அப்படின்னு கேட்குறாரு தேஷ்பாண்டே. ஆமாம், ஏறுங்க, உங்களை கொண்டு போய் மோதிலால் நேரு மார்க்கில் விட்டுறேன், அங்கே தான் உங்களுக்கு ஒரு பெரிய வீடு ஏற்பாடாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. காரில் ஏறி போகிறாரு. வழியில் தான் இவ்வளோ பேச்சு நடக்குது. இந்த வீட்டு முன்னாடி நின்று பார்க்குறாரு. இவ்வளோ பெரிய வீடு தனி மனுஷனுக்கா அப்படின்னு முதல்ல சொன்ன மாதிரி இப்பவும் சொல்கிறாரு. கூட்டத்தின் முன்வரிசையில் விரலை சுப்பிக்கிட்டு கண்களுக்கு கீழே ரொம்ப கனிவோட கிழிஞ்சு போன ட்ரெஸ்ஸை போட்டிருந்த அந்த குழந்தைய பார்த்தீங்களா? ஏன் கூப்பிடணுமா உங்களுக்கு அந்த குழந்தைய அப்படின்னு சொல்கிறாரு. அது இங்கே உங்களோட காரை தொட்டு வச்சா பளபளப்பான காரு அழுக்காகிருந்தானே அப்படின்னு சொல்லும்போது மந்திரி பேசவே இல்லை. அப்புறம் அவங்க உள்ளே போகிறாங்க. கொஞ்சம் நேரம் அப்படியே பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. நான் ரெஸ்ட் எடுக்கணும், நீங்கள் கிளம்புறீங்களா அப்படின்னு சொல்கிறாரு. போன வருஷம் ஐரோப்பாவுக்கு வர்த்தக ஒப்பந்த சம்மந்த விஷயமா சுற்றுப்பயணம் போயிருந்தேன். அப்போது போர்ச்சுகலையும் ஸ்பெயினையும் பார்க்கணுன்னு தோணுச்சு, போனேன். உங்களை கூட பார்க்கணுன்னு சொல்லி அனுமதி வாங்கியிருந்தேன், ஆனால் அவங்க அனுமதி தர மறுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லி மந்திரி விடாமல் பேசிக்கிட்டே இருக்கிறாரு. தேஷ்பாண்டேவுக்கு அவர் பேசினது பிடிக்கவே இல்லை. எப்போ கிளம்புவாருன்னு பார்த்துட்டே இருக்கிறாரு. ஒரு நாட்டில் ஒரு ஏழை சாப்பிடாம இருக்கிறான் அப்படின்னா அவன் சோத்தை இன்னொருத்த சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறான்னு அர்த்தம்.
காந்தி ஒரு தடவை சொன்னது அவருக்கு நினைவுக்கு வந்தது. இவ்வளோ கட்டிடங்களும் இவ்வளோ குடிசைகளும் இப்போ இருக்குதுன்னா இந்த நாட்டோட வறுமையா வசதியா இந்த நாடு எப்படி இருக்குது அப்படின்னு அவர் யோசிக்கிறாரு. அப்போது லிஸ்பன் ரொம்ப அழகான நகரம், அகலமான தெருக்கள், அவென்யூ ஆஃப் லிபர்ட்டி அப்படிங்கிற தெரு ஒரு மைல் நீளம் இருக்கும், 300 அடி அகல தெருவாக இருக்கும், 2 பக்கம் வரிசையாக மரங்கள் இருக்கும். ஐரோப்பாவில் மிகச்சிறந்த பூம்பொழில் அந்த பகுதி தான். போக்குவரத்து, சுரங்க, ரயில்வேன்னு சொல்லி நிறைய இருக்குது. சரித்திர பிரசித்தி பெற்ற அந்த ஊர் அப்படிங்கிறதும் நவீன நகரம் அப்படிங்கிறதும் தனி கவர்ச்சி அப்படிங்கிறாரு மந்திரி. எங்கே அழகு இருந்தாலும் அதை நீங்கள் கவனிக்க தவறுதில்லையே அப்படின்னு சொல்லி மற்றொரு மந்திரி அவர் கண்ணை சிமிட்டிக்கிட்டு சொல்கிறாரு. இதனால் என்ன சொல்ல வர்றாரு அப்படிங்கிறது தேஷ்பாண்டேவுக்கு புரிஞ்சிருக்குமான்னு தெரியல அப்படின்னு யோசிக்கிறார். அவர் சொன்னதை காதில் வாங்கிக்காம அந்த மந்திரி தான் பாட்டுக்கு பேசிக்கிட்டே இருக்கிறார். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அதை பற்றி? நான் அங்கே இருக்கிற அழகு அனுபவிக்க வேணும் அப்படிங்கிறதுக்காக போர்ச்சுக்கல் எங்களை அங்கே வச்சிருக்கல அப்படின்னா அப்போ தான் யோசிக்கிறாரு. ஆமாம், அவர் ஜெயிலில் தான் இருந்தார், இந்த அழகை எப்படி அனுபவிச்சிருப்பார் அப்படின்னு. யார் யோசிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தா மந்திரியா? இல்லை, அவர் எதை யோசிக்கிறாரு? ஏன்னா மந்திரி தான் இதை பற்றியெல்லாம் யோசிக்கவே மாட்டார். அவரோட பெருமையை பேசிக்கிறதுக்கு தானே அங்கே பேசிக்கிட்டு இருக்கிறாரு. அவர் அதை பற்றி எதுவுமே பேசல. முதல்ல நீங்கள் உடம்பை பரிசோதிச்சுக்கணும் அப்படின்னு மறுபடியும் சொல்கிறாரு. அதெல்லாம் எதுவும் தேவையில்லை, நீங்கள் கிளம்புங்க அப்படின்னு சொல்லிடுறாரு. இவ்வளோ பெரிய வீடு எனக்கு தேவையில்லைன்னு சொல்கிறாரு. இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் இருங்கன்னு சொல்கிறாங்க. திரும்பவும் அந்த வீட்டுக்குள்ளே போயிடுறாரு. நிறைய பேர் அவங்களை சந்திக்கிறதுக்காக உட்காந்துருக்குறாங்க. அவங்களையெல்லாம் சொல்லி வெளியில் அனுப்பிச்சிடுறாரு தேஷ்பாண்டே. அதுக்கப்புறம் தங்க ஆரம்பிக்கிறாரு. அங்கே அரசாங்கத்தோட ஏற்பாடெல்லாம் பார்த்து அவர் பிரமிச்சு போகிறாரு. ஆமாம், ஆனால் இது எனக்கு தேவையா அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாரு. அடுத்த நாள் அங்கே பார்த்தா தேஷ்பாண்டேவே காணோம். உடனே எதிர்கட்சிகள்லாம் இது சரியில்லை, காவல் சரியாக போடலை, அப்படி இப்படின்னு பயங்கரமாக பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. தேஷ்பாண்டே அங்கேருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி அவருக்கு ஒரு தந்தி வருது. அவசரமாக அதை பிரிக்கிறாரு. நீங்கள் சொல்கிறது சரிதான், நான் மேற்கு ஜெர்மனிக்கு திரும்ப போகிறேன். அந்த நாட்டுக்கு கடந்த காலமும் இல்லை, எதிர்காலமும் இல்லை, நிகழ்கால கிரகத்தை தான் சொர்க்கம்னு எண்ணி மகிழ்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு தந்தி வந்துருந்துச்சு. அது யார் எழுதியிருந்தாங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ண திலீபன் தான் அவருக்கு ஒரு தந்தி போட்டிருந்தார். அவர் இந்த நாட்டில் இருக்க விரும்பாமல் தன்னுடைய எதிர்கால